வணக்கம், நான் உங்கள் விஸ்வா. வருஷம் அந்த ரீபப்ளிக் டே அப்படிங்கிறது வந்துகிட்டு தான் இருக்கு, போயிட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? பட் இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு வருஷத்துலயும் ஒரு 5-3 கேஸாவது நம்ம என்ன பண்றோம், நம்ம போன்ல ஜஸ்டிக்னு சொல்லி ஒரு நேம ஸ்டோரி போடுறோம், ஸ்டேட்டஸ் போடுறோம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நமக்கு ரொம்பவுமே வேதனையா இருக்கும் நம்ம ஊர்ல. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் சொல்ல போனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சஃபியா, சாரதா, பொண்டார்னி, ஷர்மிளா, ஆர்த்தி, மொமிதா அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் நம்ம வந்து வருஷம் அந்த பேரெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்துறோம். ஓகேங்களா? ஸோ இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா பாலியல் துன்புறுத்தினால இறந்து போன பெண்கள். ஓகேங்களா? ஸோ இந்த ரீபப்ளிக் டேக்கு நான் ரொம்பவுமே ஹாப்பியா இருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ கேரளால வந்து பாத்தீங்கன்னா கிரீஷ்மா அந்த கேஸுக்கு வந்து அவங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு டாக்டர் கேஸ்ல பாலியல் வன்கொடுமை செய்தவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்க கூடாது, அவனுக்கு வந்து மரண தண்டனை, தூக்கு தண்டனை கொடுத்துருக்கணும், கிரீஷ்மாவுக்கு கொடுத்தா மாதிரி. பட் அவங்க அப்படி கொடுக்கல, ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரீபப்ளிக் டேக்கு முன்னாடியே நம்ம கவர்மெண்ட் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்றவங்களுக்கு ஒரு சட்டத்திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது மனசுக்கு வந்து ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இதுக்கப்புறமாவது தப்பு பண்றவங்கலாம் அதை பார்த்து பயப்படுவாங்க, திருந்துவாங்கன்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு பெண்கள் மேல இப்போ வந்து எவனாவது ஒருத்தவன் வந்து அவங்களை அட்டாக் பண்றது, ஆசிட் அடிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து 14 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தப்பு செய்யறவங்களுக்கு. அது மட்டும் இல்லாம பாலியல் சீண்டல், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்றவனுக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை. ஓகேங்களா? அவன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைம் பண்ணும்போது, பட் அவன் மறுபடியும் இன்னொரு டைம் பண்ணானா அவனுக்கு வந்து ஆயுள் தண்டனை, அது மட்டும் இல்லாம மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்னைய பொறுத்தளவு ஒருத்தன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்றான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா, ஸோ அவன் அந்த பெண்ணை வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, அவன் ட்ரை மட்டும் பண்ணியிருக்கான் அப்படின்னா அப்ப நீங்க அந்த 14 ஆண்டுகள் சிறை தண்டனைங்கிறது நம்ம ஏத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு பொண்ணை அபியூஸ் பண்ணிட்டான், செக்ஷுவல் ஃபர்ஸ்ட் ஹராஸ்மெண்ட்ல அப்படி நடந்துருச்சு அப்படின்னா அப்பயும் வந்து மரண தண்டனை கொடுக்கணும். ஸோ அது ஒண்ணுதான் வந்து டிராபேக்கா இருக்கு. அந்த மாதிரி மரண தண்டனை கொடுத்தாங்கன்னா ரொம்பவுமே ஹாப்பியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலிக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா பாலியல் வன்முறை பண்றவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி கூட நீங்க பார்த்திருப்பீங்க நியூஸ்ல. ஏன்னா ஒரு அம்மா, அப்பா, ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அவங்க அம்மா வீட்டுல தூங்கும் போது அவங்க அப்பா, கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஒரு 40 வயசு இருக்கும், அவர் வந்து அவங்க ஒரு 16 வயசு பொண்ணுகிட்ட வந்து பாலியல் துன்புறுத்தல் செஞ்சிருக்காங்க. ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே பெத்த அப்பாவே ஒரு பொண்ணு. என்னது இது? ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் ஆயுள் தண்டனை, மரண தண்டனை கொடுத்தது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போன் மூலயமா யாராவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுக்குறவங்களுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை, 1 lakh அபராதம். ஓகேங்களா? 12 வயசு கீழே உள்ளவங்களை பாலியல் துன்புறுத்தல் பண்ணா அவங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வேற மாதிரி சூப்பரான சட்டங்களா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம அப்புறம் இந்த நிறைய பிரைவேட் கம்பெனிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ காலேஜ் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கம்பெனிக்குள்ளேயோ இல்லை காலேஜுக்குள்ளே ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அவங்க 24 ஹவர்ஸ்ல வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்குமே வந்து 2 லட்சம் அபராதம் வந்து போடுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் இப்ப ரீசெண்டா கொண்டு வரும்போது இப்போ வந்து பாருங்களேன், நமக்கு வந்து கண்ணுக்கு தெரிகிற செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது, அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இப்ப நம்ம கண்ணுக்கு தெரிகிற 1, 2, 3 கேஸ் தான் நமக்கு வந்து மீடியால வருது, சோசியல் மீடியால வருது, அது வெளியே தெரிய வருது. பட் தெரியாத கேசஸ் எவ்வளவோ இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது இப்ப ரீசெண்ட் டைம்ல இப்போ நிறைய தெரியுது. நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நிறைய நியூஸ் நம்ம நியூஸ் திறந்தாவே ஏதாவது ஒரு நியூஸ் பார்க்க முடியுது. இது இல்லாம கிரைம் கேசஸ், மனைவியை வந்து குக்கர்ல வச்சு வேக வைக்கிறது, அந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நிறைய பார்க்க முடியுது. ஸோ இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல வர விஷயம் என்னன்னா, உங்களை சுத்தி நிறைய பேர் இருக்கலாம். ஓகேங்களா? இப்ப செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்றவன் இல்ல ஒரு கூட இருக்கிற மனைவியே அடிச்சு கொண்டு ப்ரெஷர் குக்கர்ல வேக வைக்கிறவன் எல்லாருமே நம்மளை சுத்தி தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது யார வேணா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒருத்தன் தப்பான ஆக்டிவிட்டியில போயிட்டு இருக்கான் அப்படின்னா அவனுக்கு வந்து ஃப்ரீ அட்வைஸ் பண்ணுங்க, அவனை மாத்த ட்ரை பண்ணுங்க. அப்படி அவன் மாத்தல அப்படின்னா ஸ்ட்ரைட்டா அதை யாரையும் பார்க்காதீங்க, உங்க கூட பிறந்த தம்பியே இருந்தாலும் கொண்டுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, மனநல காப்பத்துக்கு அனுப்புங்க. அப்பதான் நம்ம நாட்டுல வந்து இந்த மாதிரி குற்றங்கள்லாம் கொஞ்சம் குறையும். ஓகேங்களா? செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அந்த கிரைம் கேசஸ், அடிச்சு கொண்டு இந்த மாதிரி துன்புறுத்துறது, இவங்கள மாதிரி ஆட்களும் இருக்காங்க. இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா கஞ்சா,
கஞ்சா அடிச்சுட்டு அதுக்கு அடிக்ட் ஆகி வீட்டுல உள்ளவங்களை யாரு என்னன்னு தெரியாம அப்படி நடக்கிற இன்சிடென்ட்டும் நிறைய இருக்கு. அந்த மாதிரி உள்ளவங்களை எல்லாம் தயவு செய்து திருத்த பாருங்க. ஓகேங்களா? இந்தியா இருக்கு அப்படின்னா ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோமே, இப்ப ட்ரிங்க்ஸ் வந்து எல்லாருமே நிறைய பேர் குடிக்கிறாங்க, ட்ரிங்க்ஸ் பண்றாங்க, மதுவை ஒழிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் போராட்டம் எல்லாம் பண்றாங்க. பட் அந்த மது கவர்மெண்ட் அப்ரூவல்ல தான் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இதே வந்து தடை பண்ணணும் போராட்டம் பண்றாங்க. பட் இந்த ட்ரக்ஸுங்கிறது இல்லீகல். ஓகேங்களா? ஸோ அது வந்து பேன் பண்ண ஒரு விஷயம். பட் அது வந்து இன்னும் வந்து புழக்கத்துல இருந்துகிட்டு தான் இருக்கு அங்கங்கேயும். ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரியுது இல்லை. பட் இதெல்லாம் வந்து டோட்டலா அவாய்ட் பண்ணணும். ஸோ அப்பதான் ஒரு ஹெல்த்தியான ஒரு இந்தியா டெவலப் ஆகும். ஓகேங்களா? 2025 அது இனிமே இந்த மாதிரி கேசஸ் குற்றங்கள் குறையும் நம்புவோம். ஓகேங்களா? ஸோ அதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ எல்லாருமே நல்ல எண்ணங்களை மனசுல விதைங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே அந்த செல்ஃப் நாலேஜ், சுய அறிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது இருக்கும் பொழுதுதான் நம்ம வந்து நம்ம பண்றது தப்பா கரெக்டானு நம்மளால எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதை தெரியாத நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுங்க. ஓகேங்களா? பாய் அண்ட் லவ் யூ ஆல். தேங்க்யூ.